لسوف أعود يا أمي أقبل رأسك الزاكي أبثك كل أشواقي وأرشف عطر يمناك أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுதை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்திவிட்டு தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையாக அறிவுரைகள் செய்கின்ற பொழுது, மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு நபி வாக்கை எடுத்துச் சொல்வார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறைகளில் மிக மிகச் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் இந்த அடிப்படை செய்தியை அறிவுரை செய்வதற்கு முன்னால் எடுத்து சொல்லிவிட்டு அறிவுரை செய்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படை செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அறிவுரை செய்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக அந்த அடிப்படை எடுத்து சொன்னார்கள்? இன்றைக்கு உபதேசங்கள் நிறையவே இருக்கிறார்கள். மார்க்கத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு முன்னால் அறிவுரை சொல்பவர்களும் மிம்பர் மேடைகளை பயன்படுத்தி ஹுத்பா நிகழ்ச்சிகள் செய்பவர்களும் நிறையவே இருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பயான் நிகழ்ச்சிகளை செய்பவர்கள், மக்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துபவர்கள் ஒரு மணித்தியாலம் பயான் பண்ணுகிறார்கள் என்று சொன்னார், ஒரு மணித்தியாலம் உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய பேச்சுக்களிலே அவர்களுடைய உபதேசங்களிலே குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவுக்கு சம்பந்தப்படுகிறது என்று நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால், இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செயல்படுகின்ற விகித கணக்கை நாங்கள் எடுத்து பார்த்தால் சொந்த கருத்துக்களும் கதைகளும் கப்சாக்களும் பெரியார்களுடைய செய்திகளும் 75% வைக்கப்படுகிறது என்று சொன்னால் 25% தான் குர்ஆனும் ஹதீஸும் வைக்கப்படுகிறது என்றால், இஸ்லாமிய சகோதரர்களே, இதை எச்சரிக்கும் முகமாகத்தான், இதை கண்டிக்கும் முகமாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறார்கள். என்ன அடிப்படை தெரியுமா? அது பேசுகின்ற பேச்சுக்களில் மிகச்சிறந்த பேச்சு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே நீ அறிவுரை செய்ய விரும்புகின்றாயா? நீ ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்ல விரும்புகின்றாயா? நீ ஒரு மனிதனுக்கு முன்னால் பேச விரும்புகின்றாயா? உன்னுடைய பேச்சுக்களில் மிகச்சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு வெளிப்படட்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாங்கள், மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாங்கள் எங்களுடைய வழிகாட்டுதல்களை காட்டிக் கொடுக்காமல் எங்களுக்கு முன்னால் வந்த பெரியோர்களுடைய செய்திகளை சொல்லி கதைகளையும்
கதைகளையும் கப்சாக்களையும் சொல்லி மனிதர்களை நெறிப்படுத்துவதற்கு முன்னதாக எதை சொல்லி நெறிப்படுத்த வேண்டும் தெரியுமா? வழிமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. எனவே அந்த வாழ்க்கை வழிமுறையின் ஆதாரங்களை முன்னிறுத்தி மக்களை நெறிப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பிரசங்கம் செய்கின்ற பொழுது, மக்களுக்கு அறிவுரை செய்கின்ற பொழுது எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உபதேசிகள் ஒவ்வொருவருக்கும், பயான் நிகழ்ச்சி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும், அடுத்த மனிதனுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற அடிப்படை விஷயம் நான் பேசுகின்ற பேச்சு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறதா, நான் எடுத்து காட்டுகின்ற ஆதாரம் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து வருகிறதா என்று பார்க்கின்ற பொழுதுதான் அந்த சமூகம் நேர்வழியை நோக்கி பயணிக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பேசுகின்ற எனக்குரிய கடமை இது, கேட்கின்ற உங்களுக்குரிய கடமை என்ன சகோதரர்களே? கேட்கின்ற மக்களுக்குரிய கடமை என்ன? அவர் சொல்வதை சொல்லட்டும், நல்லதுதானே சொல்கிறார் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் அறிவுரை செய்கின்ற பொழுது குர்ஆன் வசனத்திலிருந்து ஆதாரத்தை காட்டுகின்றாரா, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து ஆதாரத்தை காட்டுகிறாரா என்ற சிந்தனையோடு பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்ற ஒரு கடமைப்பாடு கேட்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது என்பதை விழிப்புணர்ச்சி செய்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு எதை கண்டித்தார்கள் தெரியுமா? வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி, நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொன்ன நபிகளார் எதை கண்டிக்கிறார்கள் தெரியுமா? வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களிலே மிக மிக கெட்டது அதிலே புதுமைகளை புகுத்துவது. நபிகளாருடைய மார்க்கத்திலே புதுமைகளை புகுத்துவது என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது நடைமுறை ரீதியானதாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். பேச்சிலே அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய உபதேசி பேச வேண்டியது குர்ஆனும் ஹதீஸும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு பெரியாருடைய கருத்துக்களையும் கதைகளையும் கஃசாக்களையும் முன்னுதாரணமாக எடுத்து சொல்கிறான் என்று சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கே வழிகேடு இருக்கிறது என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொண்டு, பயான் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற நாங்கள், பேசுகின்ற நாங்கள், பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்ற நீங்கள் எல்லோரும் எதிலே ஒன்றுபட வேண்டும் தெரியுமா? பேசுகின்ற விடயம் குர்ஆன் ஹதீஸாக இருக்க வேண்டும், கேட்கின்ற விடயம் குர்ஆன் ஹதீஸாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு நேர்வழியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் மன்னிக்கும் தன்மையும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரெண்டு பண்பையும் பொறுத்தவரையில் ஒரு நட்பண்போடு, அஹ்லாக் என்று சொல்வோமே, ஒரு மனிதனுடைய குணத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு பண்புகள் தான் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையும் அடுத்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கும் தன்மையும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் விளங்கப்படுத்துவதற்கு முன்னால் இதனுடைய பெருமதி என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் அஹ்லாக்கை பற்றி பேசுகின்றார்கள், பண்பாடுகளை பற்றி பேசுகின்றார்கள். அதனுடைய பெருமதி என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையிலே வெற்றி பெற ஆசைப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் தேவைப்படுகின்ற ஒன்று என்ன தெரியுமா? நட்பண்பு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகளாருடைய குணநலன் எப்படி இருந்தது? அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி குலுகன், மனிதர்களிலே மிக மிக நற்குணம் படைத்தவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த நபிகளாரை பின்பற்றுகின்ற நாங்களும் மனிதர்களின் நற்குணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே மிக மிக சிறந்தவர் யார் தெரியுமா? அஹ்ஸனக்கும் அஹ்லாக்கா என்று சொன்னார்கள். உங்களிலே நற்குணம் மிக்கவர் தான் உங்களின் மிக மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக நல்லவர் யார் என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய குணத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய பண்பாட்டை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்ற அடிப்படை செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய பண்பை பாருங்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். ஒரு நபித்தோழர் வருகிறார், அஸ்ஸஅத் இப்னு ஜஸ்ஸாமா என்ற நபித்தோழர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிராணியை, ஒரு நாங்கள் சொல்வோம் மறை என்று சொல்வோம், அந்த மறை என்ற அந்த பிராணியை நபிகளாருக்கு ஹதியா செய்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுக்காமல் திருப்பி கொடுத்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,